எதிர்கரையில இருக்கிறதா மங்களப்பட்டி கிராமம் மேடம். பரிசல்ல போற தவிர அந்த ஊருக்கு வேற வழியே இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போன பாலா அங்கதான் போயிருக்க முடியும். உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். அப்பவே அந்த கொலகார பாய் சுட்டு கொண்டு இருந்தா இப்ப எங்க குழந்தைங்களை ஏமாவாய்க்கு போயிருக்காது இல்ல. சொல்றத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பாழா போற பாலகிருஷ்ணன் ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல பூந்து 30 குழந்தைகளை அடைச்சி வச்சுட்டாமா. பக்கத்துல போனா கத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டாமா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதிரடியில இறங்குனாங்கன்னா அம்மா ஊருக்குள்ள போற சடி எடுத்து வச்சா எங்க குழந்தைகள் நான் சுடுகாட்டு கருப்பு சொல்றாமா. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி மிரட்டுறவங்க எல்லாம் சும்மா வெத்து வெட்டு பயலுங்க. அம்மா அவன் அப்படி லேசா நினைச்சிடாதீங்கம்மா. இதே ஊர்லதான் 14 பேருக்கு தீ வச்ச அந்த பாவி. எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்கம்மா. ஊருக்குள்ள வராதீங்கம்மா, போயிடுங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை பண்ண சொல்றீங்களாமா? நான் இந்த ஏரியா லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேடம். டிஐஜி அனுப்புனார். எனக்கு இந்த பகுதியில ஒவ்வொரு இடமும் அத்துப்படி. என் பின்னாடி வாங்க. மிஸ்டர், நீங்க சொல்றத கேட்கறதுக்காக நான் இங்க வரல. 30 குழந்தைங்களோட உயிர் பிரச்சனை. முட்டாள்தனமான தைரியத்தினால அவங்களை சாவடிக்கிறதுக்காக நான் டிஎஸ்பி ட்ரைனிங் எடுக்கல. அவனும் பிடிபடணும், குழந்தைகளும் விடுபடணும். நீங்க ஊருக்குள்ள வராம உதவி பண்ணா நாங்களே புடிச்சு கொடுத்துறோமா. எங்க அண்ணனையும் மாமனையும் சாவடிச்ச பாவி ஏன் கையால தான் சாவ போறான். இது பாருங்க, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணனா உங்க குழந்தைகளுக்கு நான் உத்தரவாதம் இல்ல. அவன் தப்பிச்சு போகாம மட்டும் பாத்துக்கங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போலாம். பரிசு திருப்புங்க. வெற்றிகரமா முன்னால வச்ச கால பின்னால வைக்கிறீங்களா மேடம்? கால பின்னால வைக்கிறது பயந்துகிட்டு இல்ல, பாயறது. பெரிய போலீஸ் புலி நினைச்சு அந்த பவானியை நீங்க நம்பினது தப்பு. அவளாலதான் இந்த கதி ஆச்சுன்னு. அவளாலதான் இந்த கதியோட நினைச்சியா? இல்லன்னா விதியே முடிஞ்சு போயிருக்கு. அவ துப்பாக்கி சுட்டனாலதான் குறுக்கு தர விழுந்து மறைச்சது. வெட்டின வெட்டு குறிதா வரிச்சு. உங்களுக்காக உயிர் கொடுக்கிற எங்க மாதிரி தொண்டருங்க மேடையில உங்க பக்கத்துல இருந்திருந்தா அவன் தப்பிச்சிருக்க முடியாது தலைவரை. அவன் அங்கேயே அங்கமா வெட்டி ஆத்துமே எனக்கு தேடி போட்டிருப்போம். முதல்ல அவன் கிடைக்கட்டும், அப்புறம் பாடுறா. சரி, நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயா, அந்த பாலா தப்பிச்சு ஊருக்குள்ள போய் பள்ளிக்கூடத்து குழந்தைகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. தப்பிச்சுட்டானா? ஊருக்குள்ள போய் அட்டாக் பண்ணி பிடிக்க வேண்டியதாயா? குழந்தைங்களுக்கு ஆபத்து வந்துருமேன்னு போலீஸ் ஊருக்குள்ள விடாம ஜனங்க தடுத்துட்டாங்க. அந்த பாலாவை பிடிச்சே தீருவேன்னு சொல்லி டிஎஸ்பி இக்கர்ல கேம்ப் போட்டு தங்கிட்டாங்க. செக்ரட்டரி சார், நான் சொன்ன அந்த டிஐஜி கிட்ட சொல்லி அந்த பவானி மேல இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லு. சப் இன்ஸ்பெக்டர், அந்த பாலா பவானி கையில கிடைக்காம பாத்துக்க. சமயம் பார்த்து பாலாவை கொன்னுடு. என்ன சார் இது? பாலாவை பிடிக்க பவானி தான் வேணும்னு அப்ப சொன்னேன். இப்ப பவானி கையில பாலா சிக்க கூடாதுன்னு சொல்றேன். என்ன இது? நம்ம கட்சி கொள்கை மாதிரி ஒரே கசமுசான் இருக்கு உங்க ஐடியா. உனக்கெல்லாம் இது புரியாதியா? என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் பவானி வேணும்னு சொன்னேன். பாலாவை பிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக இல்ல. பாலாவை கோர்ட்டுக்கு கொண்டு போனா நாம ஜெயிலுக்கு போகணும்.
ஒரு சின்ன சந்தேகம் மேடம். ஒரு கைதியை பிடிக்கிறதுக்கா இவ்வளவு போலீஸ்? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக இல்ல, 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. அப்பா வந்துருவேன். நம்முடைய குழந்தை பாத்துக்க. என்னம்மா இது? லீவு நல்ல மனுஷன் நிம்மதியா ஊட்டி கொடைக்கானல்ல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடாம ஏமா அப்படி ப்ராப்ளம் பண்ற? போலீஸ் விசாரணை முடிஞ்சு இன்னும் 15 நாள்ல அவனை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இனிமே அவனை எப்ப பிடிச்சி எப்ப விசாரணை பண்ணி எப்ப ஹேண்ட் ஓவர் பண்றது? டெய்லி மேல இருந்து போன் போட்டு என்ன ஏறான்? ஒரு கைதியை பிடிக்க போனா உயிரோடையோ பணமாவோ சுட்டோ வருத்தோ கேஸ் முடிக்கணுமா? இது என்ன மகாபாரத யுத்தமா? முன்னாலையும் பின்னாலையும் மார்ச் பண்ணிட்டு கேம்ப் அடிச்சுட்டு டென்ட் அடிச்சுட்டு ஏன் அப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? சார், இதுல குழந்தைங்க உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க பயத்தினால ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. சோ கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் தான். விட்டு பிடிக்கிறது என்ன புருஷன் முன்னாடி சண்டையா? சுட்டு பிடிமா, ஃபைலாவது க்ளோஸ் ஆகும். சார், 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்தியன் பெனல் கோட். இதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜி சொல்ல வேண்டியது, நீ சொல்லக்கூடாது. விஜி, போலீஸ் பசங்களா? டேய் யாந்தி, உனக்கு என்ன வேணும்? விஜிமா, இன்னும் 1 மணி நேரத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல, இந்த குழந்தைய காலி பண்ணிடுவேன். நானே ப்ளீஸ் என் குழந்தை விட்டுடு. மரியாதையா கையில இருக்க கண்ணெல்லாம் கீழே போடுங்க. ஏய் துப்பாக்கில கீழே போடுங்க சொல்றான்ல அவன். போட்டாங்கப்பா, குழந்தை விட்டுடு ப்ளீஸ். என் குழந்தை விட்டுடுப்பா. ஏய் பவானி, நீ கண்ண நினைக்கிறேன். நோ நோ டோன்ட் ஷூட். என் குழந்தை உயிர் எனக்கு முக்கியம். பவானி சொன்னா கேளு பவானி. டோன்ட் ஷூட். என் குழந்தை கிட்ட வராத சுட்டுவேன். நான் எதுக்கு புரிஞ்சவன்? ஏன் கிட்ட வராத, குழந்தை சுட்டுவேன். அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை பிடிச்சு உள்ள வைங்க, அப்புறமா கவனிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. உங்க குழந்தை செத்துருன்னு பயந்துதானே என்ன சுட விடாம தடுத்தீங்க? அதே காரணத்துக்காகத்தான் நான் ஆக்ஷன் எடுக்காம திரும்பி வந்தது. உங்க சம்சாரத்துக்கு நீங்க எப்படி புள்ள வரம் கொடுத்தீங்களோ, உங்க சம்சாரம் எப்படி 10 மாசம் சுமந்து பெத்தாங்களோ, அதே மாதிரிதான் அந்த 30 குழந்தைங்களும் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாசங்கிறது காக்கி சட்டைக்கு ஒரு மாதிரி, கண்டாங்கி சேலைக்கு ஒரு மாதிரி இல்ல சார். யார் யாரு நீங்க அனுப்பிச்சது? சொல்லுடா. சொல்லிடுமா, சொல்லிடு. அந்த கொலைகார நாய் பாலா அடைச்சு வச்சிருக்க 50 குழந்தையில என் குழந்தையும் இருக்குதுமா. நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனீங்கன்னா சாகிறதுக்குள்ளையாவது என் குழந்தைய உயிரோட பார்த்தலான்னு மன்னிச்சிருங்க. அந்த பாலா கையில துப்பாக்கி ஏதாவது இருக்கா? கத்தி கம்பெல்லாம் நிறைய வச்சிருக்காமா. நீ போலாம்.
கூப்பிடும்போது வரணும். சாமி சத்தியமா வர்றம்மா. யாரு என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு விவசாய வேணா, இவங்களால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுயா. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணி கிழிச்சிருப்பியா? கிழிச்சிருப்பானா அப்படிங்கிறது கூட அவார்டு வாங்கிருப்பையா. அடப்பே, நீங்க 2 பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அவன் அடைச்சு வச்சிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குமா? சுமரியா. தகவல் சேகரிக்க மட்டும் தான் போறீங்க. எஸ் மேடம். 1 மினிட். யூனிஃபார்ம்ல வேண்டாம், மஃப்டில போங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். பாலாவை கொன்னுடு. சொன்னதை செய். யாருமே காணமே. ஒருவேளை இன்னைக்கு லீவு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சானோ? ஒருவேளை எல்லா குழந்தைகளையும் கொண்டு புதைச்சிருப்பானோ? மகனே 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 லோகிதாஸ். அசத்திட்டீங்க. அபாரம் சித்தப்பா. என்னப்பா அரிச்சந்திர மயான கண்ட பாரதில்ல உடையப்பா தேவருக்கு அடுத்தப்படியா நீங்க தான் சித்தப்பா. எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க சித்தப்பா. சிறுவனே, மைத்துனரே, என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை. என்ன எப்படி ஏற்ற இரக்கம் கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து உடைச்சு வசனம் பேசியே கொல்ல போறீங்களா? அல்ல, சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை, உருக வைக்க வேண்டும் கண்ணீரை. அட போங்க மாப்பிள, நாங்க மட்டும் வசனம் பேசலையா? ஆனாரப்ப டைபிஸ்ட் பவானி புறப்பட்டு வந்தாங்களே போலீஸ் படையோட பாறாங்கல் மாதிரி. என்ன ஆச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சா? அம்மா தாயேன்னு 2 வசனத்தை பேசி அவங்க மனசை மாத்தி திருப்பி அனுப்பிச்சதே நான் தான் மாப்பிள. ஊர்ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பேசி பாலாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு மேடம் நமக்கு ரிவார்டு வாங்கி கொடுப்பாங்கல்ல? என்ன கொடுப்பாங்க? ரிவார்டு கருவாடு கூட கிடைக்காதியா? பாலாவை கண்ணால பார்க்காம என்னத்தை கண்டுபிடிச்சு கிழிச்சிக்கின்னு மேடம் திட்ட போறா. வந்து தொலையா. போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிழல் பாடம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லி தரானோ? அட நீ ஒண்ணு, யாராவது குஷ்டரோகி டீச்சரமா இருப்பாங்கய்யா, முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. சோ இதுல இருந்து என்ன புரியுது? குழந்தைங்க பாலா பிடியில இல்ல. பாயிண்ட் நம்பர் 2. போலீஸ்காரங்க கண்டு பொல்லாத கண்ணாத்தா. ஆபீஸ் இருக்கப்பட்ட காயத்துக்கு பச்சளை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இடுப்பு வைத்தியம் நடக்குதியா? பிடிச்சிட்டு போக நல்ல சந்தர்ப்பம். நீ போய் யாரு வராங்களான்னு பாத்துக்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க நோட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். மேடத்திட்ட சொல்லி இன்னைக்கு நைட் அட்டாக் பண்ணிடலாம். டேய் ஆபீசர் எவனோ சுட்டா விடாதீங்கடா, பிடிங்கடா அவனை. ஓடியா. டேய் விடாதீங்கடா, பிடிங்கடா அவனை. டேய் யார் என்னன்னு விசாரிச்சுக்குவான். ஏப்பா நீங்க 2 பேரும் யாரு? நாங்க போலீஸுங்க. போலீஸா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. 16 பேரை தீ வச்சு கொளுத்தனவனை கண்டுபிடிக்க துப்பு இல்ல. துப்பாக்கிய ஏந்திட்டு வந்துட்டீங்களா ஒரு அப்பாவிய கொலை பண்றதுக்கு? 16ஓட 18 தீ வச்சு கொளுத்துங்க, சாவுங்கடா.
எங்களை சுட்டு கொல்ல வந்த பாவிங்களை உயிரோட விடவே கூடாது. யார் இவங்களா பாவிங்க? 16 பேரை தீ வச்சு கொள்ளதான் என் மேல அநியாயமா பழிய போட்டு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தானே, அந்த பாவி என்ன பண்ணீங்க? முதல்ல இவங்களை அவுத்து விடுங்க. அவனை நாட்டுல நல்லவனா நடமாட விட்டுட்டு கடமையை செய்ய வந்த இந்த போலீஸ்காரங்களை எதுக்கு பழிவாங்க துடிக்கிறீங்க? களை எடுக்கிறதுக்கு பதிலா வேலி அழிக்க பார்க்காதீங்க. நீங்க போங்க. கொஞ்சம் நில்லுங்க. இத பாருங்க, தூக்கு மேடைக்கு பயந்து நான் ஒண்ணு தப்பிச்சு வரல. அந்த மந்திரிய கொன்னுட்டு சந்தோஷமா சாவை ஏத்துக்கிறதுக்கு நான் வருவேன். உங்களை அனுப்பி வச்சவங்க கிட்ட போய் சொல்லுங்க.